ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சீரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மெனுவில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே கிரியேட் அப்படின்னு இருக்கும். கிரியேட்டில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துருங்க. இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி எல்லா இதுக்கும் நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேம் ரிசோர்ஸ் குரூப் தான் நான் எல்லா ரிசோர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுடைய விஎம் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரீஜன் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து சென்ட்ரல் இந்தியான்னு வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் இந்தியான்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து அவைலபிலிட்டி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு 2-3 ஜோன் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு ஜோனில் மட்டும் இது இருக்கும். ஸோ நான் டெமோ பர்பஸ் அப்படிங்கிறனால நான் வந்து நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபிள் ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஜோனும் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இமேஜ் அப்படின்னு இருக்கிறது இல்லை, இதுதான் வந்து நம்மளுடைய ஓஎஸ். ஸோ நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு யூசர் நேம் கேட்கும். இங்கே சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்ன 8 ஜிபியா அல்லது 16 ஜிபியா என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணுற சைஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் சைஸ் எல்லாம் பொறுத்து அந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். இப்போ இது டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். அல்லது ஃபியூச்சரில் தேவையில்லை அப்படின்னா நம்ம இதை டெல் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து அலோ செலக்டட் போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ரிமோட் டெஸ்க்டாப் போர்ட் இங்கே கேட்கும். ஸோ இது அந்த போர்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும், அது பை டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு கீழே வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வேலிடேஷன் பாசிட்டிவ் வந்துருச்சு. நம்ம க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த விஎம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இப்போ பார்க்கலாம். இது பெர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா $0.19 சார்ஜ் ஆகும் இந்த இதுக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த விஎம்க்கு. இது ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விஎம்க்கு தேவையான அடிஷ்னல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ்லேயே இதுவே எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கும். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இந்த ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாமே இதுவே கான்ஃபிக் பண்ணிக்கும். கான்ஃபிக் பண்ணி முடிச்சுட்டு இது டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ லேர்னிங் பர்பஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா விஎம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு தேவையில்லாத சமயத்தில் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த விஎம் க்ரியேட் ஆனது இங்கே அதனுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெஸ்க்டாப் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இங்கே அதனுடைய ஐபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அங்கே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம விஎம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறப்போ இது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் எல்லாமே கான்ஃபிக் பண்ணி நமக்கு வரதுக்கு. ஸோ அசூர் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு விஎம்ஐ க்ரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே கான்ஃபிகர் ஆகி நமக்கு வந்து விஎம் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம வந்து இப்போ விஎம்மில் தான் உள்ளதாக இருக்கோம், விஎம்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு ஆப் வச்சுருக்கோம், அந்த ஆப் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விஎம் விட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த யூசரில் செலக்ட் பண்ணி சைன் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறதுல போனோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினுடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படின்னு இருக்குது. இப்போது ரன்னிங் அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவையில்லை, நமக்கு இது ஸ்டாப் பண்ணிக்கணும், திருப்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் விஎம்ஐ செலக்ட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். இது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம், கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நமக்கு எரர் தான் வரும், கனெக்ட் ஆகாது. ஏன்னா அது விஎம் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டட் மெசேஜ் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்டு அப்படின்னு வந்துருச்சு, டீஅலோகேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. திருப்பி நம்ம வேணும் அப்படின்னா நம்ம மறுதடவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அசூரில் வந்து ஒரு விஎம்ஐ க்ரியேட் பண்ணணும். ஸோ லேர்னிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து நம்ம இது ரன் பண்ணுற டைம் போக மீதி டைம் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து இப்போ இந்த பர்டிகுலர் விஎம் வந்து நீங்கள் டெல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். டிஸ்க்குக்கு ஐபி அட்ரஸ் அது இதுன்னு நிறைய அடிஷ்னல் காஸ்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினாக லேர்ன் பண்ணுறப்ப ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஸ்டாப் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பர்டிகுலர் விஎம் வந்து நீங்கள் டெல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய அப்ளிகேஷன் எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறது, அப்படி விஎம்மில் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.